சரிங்களா? மாமா ஸ்டார்ட் ரெடி. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரோமியோ பிக்சர்ஸ், யுவன், சித்தார்த் ஒரு புதுமையான ஆனால் அதே நேரத்தில் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி, புரிகிற மாதிரி, ஈஸியாக ரிலேட்டபிளான ஒரு கதை, ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் கேட்க போது கதையை சித்தார்த் வந்து சொல்லும்போது விஷுவலாக இல்லாமல் ஒரு ஆடியோவையும் சேர்ந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்டம் வந்து எனக்கு ஒரு கதையை சொன்னார். ஃபோனை வச்சுக்கிட்டாரு, கதையை சொல்ல ஆரம்பித்தார். சடனாக ஒரு ட்ராக் ஒன்று போடுவார் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சு, ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்காகவே இருந்துச்சு. இந்த ஸ்கிரிப்டில் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் உட்காந்துருக்காரு. அதோட வேலை அதுக்கான ஒரு எப்படி ஒரு ஒரு ஸ்டடின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 சிங்கிள் விஷயத்தை பற்றி பேசுகிறோம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காலமாக இருந்துச்சு. அப்படி தான் வந்து தியேட்டரில் வந்து உட்காந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு யூ கெட் எவ்ரிதிங் கம்பைன்ட், லைக் ஒரு ஆடியோ அண்ட் வீடியோ ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு படமாக எனக்கு வந்து கதையாக சொல்லும் போதே இருந்துச்சு. தேட் இஸ் ஒன் ஆஃப் மை பிகெஸ்ட் லைக்கிங் டுவர்ட்ஸ் திஸ் ப்ராஜெக்ட். அது வந்து ராகுல், ப்ரொடியூசர் ரோமியோ பிக்சர்ஸ், அவர் எனக்கு அமுச்சுவிட போதே, சார் ரொம்ப நல்ல கதை இருக்குது சார், கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். கேட்டதே அதான் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யுவன் மியூசிக்னு சொன்னோன்னே அப்படி செம்ம சூப்பர் அப்படின்னு தான் சொன்னது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு படத்துக்கு யாரோட மியூசிக் அப்படின்னு நான் யோசிச்சா ஃபஸ்ட்டு யுவன் பிரதர் தான் வருவார். அந்த மாதிரி தான். ஸோ அதனால் சொன்னோன்னே எனக்கு எப்போவுமே ஓப்பனாக கேட்பேன், சரி என்ன சொல்ல போகிறாங்க டிரெக்டர்ஸ் அப்படின்னு. யுவன் சொன்னால் ரொம்ப குஷி ஆகிட்டேன். ஸோ இது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஃபார்ம் ஆகி வந்து நிற்கிறோம். இது இன்னமும் ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா ஐ வாண்ட் கோ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் வேர்ல்ட். இவர் பில்ட் பண்ண இந்த ஒரு வேர்ல்டை வந்து நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. அது நாங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்க போது உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஒரு நல்ல யங் குரூப் இது. டைரக்ஷனாக இருக்கட்டும், அவரோட முதல் படம். நம்ம கேமராமேன் இருக்கார், அதுவும் அவரோட முதல் படம். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல், டு ஃபைன் டேலண்ட் லைக் திஸ். இப்படி டேலண்ட் கண்டுபிடிச்சி வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறதே வந்து ஒரு பிக் திங். ஸோ தேங்க்ஸ் டு ரோமியோ பிக்சர்ஸ் ஃபார் தேட். அண்ட் ஈவன் பின் அ பிக்கெஸ்ட் ஃபேன், உங்களோட பிக்கெஸ்ட் ஃபேன். நான், என் சிஸ்டர்லாம் வந்து பைத்தியம், உங்களோட பாட்டே தான் பாடிட்டு இருப்பாங்க ஸ்கூலு காலேஜ்லேருந்து. ஸோ அதனால் ஐ ஹவன்ட் டோல்ட் ஹர். She's going to be so excited. But I'm so happy உங்களோட திருப்பி ஒர்க் பண்ணுறதுல. ஒரு ராக்கிங் படம். You want to do that. Yes. Thank you. நீங்கள் பேசுகிறீங்களா? நீங்கள் பேசுகிறீங்களா? இப்படி வந்துக்கிறீங்களா? இல்லை சார், நீங்கள் பேசுகிறீங்களா? அப்போ முன்னாடி வந்து பேசுகிறேன். ஸோ என் பேர் சித்தார்த். ஸோ இது என்னோட டெபியூ மூவி. ஸோ ராகுல் சார் அண்ட் விக்ரம் பிரபு சார், யுவன் சாருக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். நான் யுவன் சாரோட பெரிய கண்ணி. ஸோ யுவன் சாரோட ஒர்க் பண்ணுற பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ விக்ரம் பிரபு சார்ட்டே ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போது பயங்கர ஒரு மாதிரி பயமாக நர்வஸாக தான் போனேன். பட் சார் பயங்கர கூல் காயாக பயங்கர சில்லாக இருந்து கேட்டு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்குனார் எனக்கு. அதுதான் ரொம்ப தேங்க்யூ சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவ்வளோ ரொம்ப பயந்துட்டு போனேன் நான் ஃபஸ்ட், நர்வஸாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் அவ்வளோ காம்னஸாக எனக்கு கைண்டாக ஹேண்டில் பண்ணி பண்ணார். அண்ட் யுவன் சார்ட்ட நரேஷன் இருக்கும்போது நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தேன். அட் த சேம் டைம் அவருக்கு பிடிக்கணும், எப்படி அப்படின்னு ஒரு பயத்தில் போய் சொன்னேன். ஸோ யுவன் சார், ஐ ஹோப் ஐ கிவ் த சேம் எக்ஸைட்மெண்ட் விச் ஐ ஹேட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஸோ மச் ஃபார் கமிங் டு திஸ் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் ஃபார் மீ. அண்ட் ராகுல் சார் தான் இந்த மூமெண்ட்டில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் இஸ் லைக் மை ஓன் பிரதர் ராகுல் சார். எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக என்னை நம்பி எல்லாமே எனக்காக பண்ணார் ராகுல் சார். ரொம்ப தேங்க்யூங்க. எனக்கு தெரில, பட் ரொம்ப தேங்க்யூ ராகுல் சார். லவ் யூ சார் ராகுல் சார். ஸோ சார், Yeah, I'm super excited and happy to be a part of this project. ரொம்ப குவர்க்கியாக இருக்கும் மியூசிக்கு, நிறையா ஐடியாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் கதை நடக்கிற அந்த ஒரு களமே புதுவான ஒரு அப்ரோச். ஸோ லைக்
ஜான்ராஸாக நிறையா மியூசிக் ஐடியாஸாக வரும் அண்ட் சூப்பர் ஹாப்பி டு பி கொலாபரேட்டிங் வித் பிரபு அண்ட் ரோமியோ பிக்சர்ஸ் அண்ட் திஸ் டீம். ஸோ அண்ட் இந்த படம் பயங்கர ஒரு மியூசிக்கலான ஒரு படமாகவும் இருக்கும். ரொம்ப கமர்ஷியலாக ஃபுல் மேட்னஸ் கயாஸாக ஒரு மியூசிக் ரொம்ப ஃபுல் அண்ட் மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் அண்ட் விஷுவல் லாங்குவேஜாக கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதோட டெபியூ அண்ட் மை சினிமோட்டோகிராஃபர் கார்த்திக் சராஜ் இருக்காரு. ஸோ அவருக்கு இது டெபியூ அண்ட் ஆர்ட் டைரக்டர் ஹரி இருக்காங்க. ஸோ அவங்க ராவடின்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஆர்ட் டைரக்டர். அண்ட் எடிட்டர் வந்து அருள் மோசஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க கான்சிட்டி பின்ன அந்த படங்கள்லாம் பண்ணியிருக்காங்க எடிட்டர். ஸோ புதுசாக நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஐ திங்க் வி வில் டெஃபினெட்லி டூ பெஸ்ட். Definitely will, yes. ராகுல் வர்றாரா? வரல சார். ஓகே. வேறு எதனா இருக்காமா? படத்தோட தீம் எது பேஸ்டாக இருக்கும் சார்? சார் வந்து எல்லா ஜோனரையும் நடிப்பார், வில்லேஜிஸ்டிக்காக இருந்தாலும் சரி இதாக இருந்தாலும். இந்த படத்தோட தீம் எந்த மாதிரி இருக்கும்? இந்த படத்தோட தீம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூட் அடித்து வந்து ஒரு சிங்கிள் டேர்ம்குள்ளே இந்த தீம் நான் கொண்டு வர முடியல என்னால். எனக்கு கதை சொன்னீங்களா சத்தமாக? ஓகே சார். ஸோ பேசிக்காக இதோட தீம் வந்துட்டு ரொம்ப ரிலேட்டபிளான தீம் தானே. ஒரு தீம்குள்ளே நான் இதை சுருக்கலை. ஸோ தேர் ஆர் வேரியஸ் ஆஃப் தீம்ஸ் விச் இஸ் டீலிங் இந்த இதர் சைட் ஆஃப் ஹியூமன் எமோஷன்ஸை பற்றினது. பட் அந்த எமோஷன்ஸுன்றது ரொம்ப ரிலேட்டபிளாக ரொம்ப கமர்ஷியலான வேல எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கன்றது தான் நியூவாக இருக்கும். அண்ட் இந்த படம் மொத்தமாக ஒரு லேண்ட்ஸ்கேப்பை பற்றி பேசுது. அந்த லேண்ட்ஸ்கேப்புக்குள்ளே இருக்கவங்க எப்படி இருப்பாங்க எப்படி அப்படின்ற பற்றி பேசுது. ஸோ அது சாருக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நைஸ் ஐடியாவாக இருக்கும் சார் ட்ரை பண்ணுறதுக்கு. ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு அவர் அந்த அப்ரோச்சுக்குள்ளே அந்த வேர்ல்டுக்குள்ளே வச்சு பார்க்குறதுக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. பேசிகிட்டு இருக்கோம் மிச்சம் எல்லாமே நோ ஃபைனலைஸ் பண்ணிட்டு அனௌன்ஸ் இட். டெஃபினட்டாக இது வரைக்கும் விக்ரம் பிரபு சாரோட வேறு ஒரு டோட்டல் ஜேர்னராகவே ஒரு ஷிஃப்ட் இருக்கும். விக்ரம் பிரபு சாருக்கு அப்ரோச்சாகவே எல்லாமே ரொம்ப ஷிஃப்டிங்காக தான் இருக்கும். ஸோ ரொம்ப நியூவாகவே நீங்கள் பார்க்கலாம். விக்ரம் சார், உங்களோட சினிமா கெரியரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படங்கள் வந்து புது அறிமுக இயக்குநர்களோட புது இயக்குநர்களோட தான் நீங்கள் வந்து பேக் பண்ணுறீங்க. இது அமைதா உங்களுக்கு, இல்லை நீங்கள் கான்ஷியஸாகவே இதை பண்ணுறீங்களா? அமைதுன்னே வச்சுக்கணுமா? இல்லை இப்போ புது விஷயங்களை தேடி போகிறேன். அப்படி அந்த விதத்தில் ஐம் ஹாப்பி தட் நியூ டைரக்டர்ஸ் அப்ரோச்சிங் மீ வித் இந்த மாதிரி ஒரு ஐடியாஸு. எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஸ்டைல் ஆஃப் மூவிஸ் உள்ளார இருக்க வேணாங்கிற ஒரு கட்டாயத்தெலாம் முதல்லே ஆரம்பித்த படமும் குங்கிலேருந்து வேறுபட்டு போயிட்டே இருக்கேன். பட் திருப்பியும் ரிப்பீட் பண்ணோன்னா சில விஷயங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணணுன்னு ஆசையாக இருக்குது. பட் அதே நேரத்தில் there is so much to say, so much to explore. ஸோ அந்த விதத்தில் ஐ வாண்ட் கீப் எக்ஸ்ப்ளோரிங் தட். அண்ட் ஒரு புது வேர்ல்டு பில்ட் பண்ண போது உங்களுக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நானும் ஒரு ஆடியன்ஸ் தான் at the end of the day. ஸோ அதனால் ஐ வாண்ட் டு தட். சிறைப்படம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு, அந்த அளவுக்கு இருக்குமா? இப்போ சிறை கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி, இதுவும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மூவி. சிறை அது என்ன செய்யணும்னு நினச்சிச்சோ அதை செஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த படமும் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதுக்காக நாங்கள் ஃபுல் முயற்சி உள்ளார போட்டு கொடுக்க போகிறோம். I just hope it's a blast in the theatres. நீங்கள் நடித்த திரைப்படங்களில் மீண்டும் இதே மாதிரி நடிக்கணும்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எது வந்து உங்களுக்கு வந்து இல்லை ஒரு ஜானராக சொல்கிறோம். ஜானரா வந்து என்னதான் நம்ம வந்து முன்னாடி லைக் இன்றைக்கி ரொம்ப வெஸ்டர்னைஸ்டாக போயிட்டே இருக்குமோ, அதே நேரத்தில் கல்ச்சர் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ அதனால் அதை சார்ந்த சில விஷயங்களும் திருப்பி அப்பப்போ தொடணும்னு ஆசையாக இருக்குது. ஐ திங்க் ஐ வில் கீப் டூயிங் தட். இசையில் நடிக்கிறது நல்லா இருக்கும். யுவன் சார் பாடலாம் பாடுறீங்களா? யுவன் சார் பாடினா போதுங்க. என்ன பாட சொல்ல போகிறார்? ஓகே சார், இப்போ நிறைய புது பாடல்கள் ரிலீஸ் ஆனாலுமே யுவன் சொல்லும்போது அந்த விண்டேஜ் கிளாசிக் பாட்டுக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குது. எந்த படத்தில் அந்த மாதிரி அதாவது விண்டேஜ் லுக், விண்டேஜ் ஃபீல் ஏதாவது மியூசிக்? இல்லை, விண்டேஜ் இருக்காது. கண்டிப்பாக புது அப்ரோச்சாக தான் we are trying something else. We are trying to bring more new genres உள்ள கொண்டு வர. எப்படி அப்போ வந்து ஹிப்ஹாப் அது இதெல்லாம் கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி we are trying to create something new. சொற்கமே என்றாலும் நம்புற போலா இருக்கும் ராஜா சார் நீங்கள் துபாயில் செத்தாவுக்கு என்ன காரணம்? இது இல்லாத அங்கே என்ன? அப்படிலாம் இல்லை, நான் இங்கே தான் இருக்கேன். ஒர்க்காக மை டாட்டர் ஸ்டடிங் தேர். மிச்சபடி ஐம் மோஸ்ட்லி ஹியர் ட்ராவலிங். உங்களோட நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. 15 ப்ராஜெக்ட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. டிலேக்கு என்ன சார் காரணம்? இல்லை தொடர்ந்து அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஓகே சார். Okay. வாழ்த்துக்கள். Yeah. Thank you. Thank you.